லவ் ரிலேஷன்ஷிப் வேணும். ஓகே, அந்த பர்சனை நீங்கள் ஆல்ரெடி பார்த்துட்டிங்களா? இல்லை புதுசாக எனக்கு இந்த குவாலிட்டியில் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நபர் எனக்கு வேணும் அப்படின்னு இருக்கீங்களா? அதில் தெளிவாக இருங்க. லவ் யுவர் செல்ஃப். நீங்களே உங்களை லவ் பண்ணலை அப்படின்னா மற்றவங்க எப்படி உங்களை லவ் பண்ணுவாங்க? இதான் சிம்பிள். எனக்கு எப்படி என்ன பிடிக்காம இருக்கும், நான் என்ன லவ் பண்ணுறேனே. அப்போ நெகட்டிவான எண்ணங்கள், எதிர்மறையான எண்ணங்களை நம்ம ரிலீஸ் பண்ணணும். அதை நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ மற்ற டைமில் இந்த ப்ராக்டிசஸ் போக மீதி டைமில் இந்த 5 ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா லவ் உங்களை சேஸ் பண்ண ஆரம்பிக்கும். அது என்ன 5 ஸ்டெப்ஸ்? ரொம்பவே ஈஸியான 5 ஸ்டெப்பு தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத தெளிவாக இருங்க. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு லவ் ரிலேஷன்ஷிப் வேணும். ஓகே, அந்த பர்சனை நீங்கள் ஆல்ரெடி பார்த்துட்டிங்களா? இல்லை புதுசாக எனக்கு இந்த குவாலிட்டியில் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நபர் எனக்கு வேணும் அப்படின்னு இருக்கீங்களா? அதில் தெளிவாக இருங்க. அதில் தெளிவானதுக்கப்புறம் அவங்க எந்த மாதிரி இருக்கணும், அவங்கள நீங்கள் ஆல்ரெடி பார்க்கல அப்படின்னா, எனக்கு இந்த ஹைட்டில் வேணும், இந்த வெயிட்டில் வேணும், இந்த ஸ்கின் டோனில் வேணும், இந்த டிஸ்ட்ரிக்ட், இந்த ஊர் அப்படின்ற இதில் இந்த ஒர்க், ஸோ இந்த மாதிரி ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட் அப்படி வேணுன்றதுல நீங்கள் தெளிவாக இருக்கணும். இல்லை நான் ஆல்ரெடி பார்த்துட்டேனே அந்த பர்சனை, அப்போ நான் என்ன பண்ணுறது? அப்போது அவங்க கிட்டேருந்து உங்களுக்கு என்ன வேணும், அவங்க கிட்டேருந்து உங்களுக்கு லவ் வேணும்னா லவ். டெய்லி டெக்ஸ்ட் மெசேஜ் வேணுமா? அதையும் சேர்த்து எழுதிக்கோங்க. டெய்லி டெக்ஸ்ட் மெசேஜ், டெய்லி ஃபோன் கால். அவங்க உங்ககிட்ட எப்படி பிஹேவ் பண்ணணும், உங்களை ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக ட்ரீட் பண்ணணுமா, உங்களோட எமோஷனுக்கு வேல்யூ பண்ணணுமா, அந்த மாதிரி என்ன வேணுமோ அதில் தெளிவாக இருங்க. ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு வேணுன்ற விஷயம் என்னென்னா, நம்ம தெளிவாகணும். அதை நம்ம மைண்டில் தெளிவாகிறது மட்டும் இல்லாமல் ஒரு நோட் அண்ட் பெனில் கிளியராக எழுதிக்கணும். நோட் அண்ட் பென் எடுத்து கிளியராக எழுதிக்கோங்க. ஏன் அப்படின்னா, நம்ம எழுதும்போது தான் இது நம்மளோட ஆழ் மனதில் போக ஆரம்பிக்கும். அப்போ எழுதுனா தான் நம்மளோட ஆழ் மனதுக்கு கிளியராக புரிய ஆரம்பிக்கும். இல்லாட்டி நமக்கு தினம் வரக்கூடிய 90,000 தாட்ஸோட அது அப்படியே போக ஆரம்பிச்சிடும். அப்போ நமக்கு சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு புரியணும், அது யூனிவர்ஸுக்கு போகணும் அப்படின்னா நீங்கள் தெளிவாக எழுதுனீங்க தான் ஃபஸ்ட். ஓகே, ரெண்டாவது செல்ஃப் லவ். லவ் யுவர் செல்ஃப். நீங்களே உங்களை லவ் பண்ணலை அப்படின்னா மற்றவங்க எப்படி உங்களை லவ் பண்ணுவாங்க? இதான் சிம்பிள். எனக்கு எப்படி என்ன பிடிக்காம இருக்கும், நான் என்ன லவ் பண்ணுறேனே. நீங்கள் இதை சொல்கிறீங்களே தவிர உங்களோட ஆக்ஷன்ஸ், நீங்கள் நடந்துக்கக்கூடிய விதம் எப்படி இருக்குது? ஹெல்த்தியாக சாப்பிட்றீங்களா? ஃபஸ்ட்டு சாப்பிட்றீங்களா? சில பேர் டிப்ரெஷனாக இருந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்து சாப்பிடவே மாட்டாங்க. அந்த பர்சன் பிளாக் பண்ணிட்டாங்க, நீங்கள் சாப்பிடாமல் இருக்கீங்க. அப்போ உங்களோட மைண்ட், உங்களோட பாடியை நீங்கள் ஒழுங்காக பார்த்துக்கல அப்படின்னா நீங்கள் உங்களை லவ் பண்ணலைன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் உங்களை லவ் பண்ணலைன்னா அந்த பர்சன் எப்படி உங்களை லவ் பண்ணுவாங்க? இவ்வளோ தான் சிம்பிள். அந்த பர்சன் உங்கள்கிட்ட பேசினாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, நீங்கள் உங்களை லவ் பண்ணணும். அதை வெறும் சொல்கிறது இல்லாமல் செயலில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிக்கணும். ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, உங்களோட மைண்டை, உங்களோட பாடியை டேக் கேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ண ஆரம்பிங்க. நம்ம எல்லாருமே அவங்களுக்கு பிடிக்கிற விஷயத்த தான் பண்ணிக்கிட்டு இருப்போம். உங்களுக்கு என்ன பிடிக்கும்? அந்த பொருள் வாங்கணுமா? வாங்குங்க. அங்கே போகணுமா? போங்க. அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த நீங்கள் பண்ண ஆரம்பிங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? செல்ஃப் லவ்வை இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ நம்மக்கிட்ட ஒரு விஷயம் இருந்தால் தான் நம்மளால் அந்த விஷயத்த மற்றவங்களுக்கு கொடுக்க முடியும். அப்போ யாருமே இல்லாமல், அந்த பர்சன் இல்லாமல் நீங்களே உங்ககிட்ட சந்தோஷமாக இருந்தால் தான், ஹாப்பியாக இருந்தால் தான் இன்னொரு பர்சன் உங்ககிட்ட வரும்போது அவங்களால ஹாப்பியாக இருக்க முடியும். அப்போ தான் அந்த லவ்வை நம்ம அட்ராக்ட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் டிப்ரெஷன் ஆக, உங்களுக்கு பிரேக்கப்பாக இருக்கலாம், இல்லை அந்த பர்சன் பேசாமல் இருக்கலாம், உங்களோட காலை பிக் பண்ணாமல் இருக்கலாம். என்ன இருந்தாலும், எப்படி இருந்தாலும் நீங்கள் சந்தோஷமாக செல்ஃப் லவ்வோட உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணிட்டு இருக்க ஆரம்பிக்கும் போது அந்த லவ்வை உங்களால் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். இதுதான் செகண்ட் பாயிண்ட். ஓகே, தேர்ட், விஷுவலைஸ் டெய்லி. டெய்லி நீங்கள் கற்பனை பண்ண ஆரம்பிக்கணும். டெய்லி நீங்கள் விஷுவல் பண்ண ஆரம்பிக்கணும். ஏன்னா எல்லாருமே இந்த லவ் மேனிஃபெஸ்ட் பண்ணுறாங்க, ஆனால் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களான்னு கேட்டால் இல்லை ப்ரோ, நான் ரொம்ப இக்கட்டான பொசிஷனில் இருக்கேன், நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும், நான் எனக்கு உடனே இந்த மேனிஃபெஸ்டேஷன் நடக்கணும். ஓகே, என்ன ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற கொஸ்டின் கேட்கும்போது நான் எந்த ப்ராக்டிஸும் பண்ணலை அப்படின்ற ஒரு ஆன்சர் அவங்க சைட்லேருந்து வருது. ஸோ அப்போ என்ன ஒரு விஷயம்னா, நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், இது ஆழ் மனது. இந்த ஆழ் மனதில் திரும்ப ஒரு விஷயம் உள்ளே போட்டால் தான் அதில் ஒரு விஷயம் பதிவாகும். அதில் எது பதிவாகுதோ அதுதான் நம்மளோட வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும். அப்போது உங்களுக்கு லவ் மேனிஃபெஸ்ட் ஆகணும் அப்படின்னா நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ விஷுவல் நீங்கள் டெய்லி பண்ணணும். இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த விஷயம் ஹேப்பன் ஆகும். இல்லை நான் சில விஷயம் நினச்ச உடனே எனக்கு நடந்துருச்சு,
ஒரு விஷயம் 2 விஷயம் இல்லை ஒரு சில விஷயங்கள் நமக்கு உடனே நடக்கலாம். ஆனால் எல்லா விஷயமும் நமக்கு நினச்ச உடனே நடக்குமான்னு கேட்டால் இல்லை. ஏன்னா சப்கான்ஷியஸில் மேபி அதில் நெகட்டிவான விஷயங்கள் போயிருக்கலாம், எதிர்மறையாக இருக்கக்கூடிய விஷயங்கள் போயிருக்கலாம். அதனால தான் அது சில விஷயங்கள் லேட் ஆகுது. அப்போ அதை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணுறது? டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலமாக நம்மளால் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். எனக்கு கஷ்டமாக இருக்கே, இந்த விஷுவலைசேஷன் மட்டும் இல்லை, நீங்கள் புதுசாக என்ன பண்ணாலும் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். டிரைவிங் கிளாஸ் போங்க, 4 வீலர் டிரைவிங்கும் 2 வீலர் டிரைவிங்கும் ஃபஸ்ட்டு டைம் கற்றுக்க நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும், கண்டிப்பாக உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். இல்லை ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். இல்லை ஹிந்தி கிளாஸ் நீங்கள் போகிறீங்கன்னா அது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அது எவ்வளோ நாள் ஆகும்? குறைஞ்சது 1 மாதம் ஆகும் உங்களுக்கு அது பழக. அப்போ அந்த கார் 1 மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் நல்லா ஓட்டுவீங்க. ஸோ இங்கிலீஷ் 1 வாரத்துக்கு அப்புறம் நீங்கள் 1 மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் நல்லா பேச ஆரம்பிப்பீங்க. ஹிந்தி சேம் 1 மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு நல்லா ஒரு குக்கிங் கிளாஸ் நீங்கள் போனால் கூட இல்லை நீங்களாக கற்றுக்கிட்டா கூட குறைஞ்சது 1 மாதம் எடுக்கும். இது மட்டும் இல்லை, நீங்கள் புதுசாக என்ன கற்றுக்கிட்டாலும் சரி, ஸ்கில், டேலண்ட், நாலேஜ், புதுசாக என்ன ஒரு விஷயம் கற்றுக்கிட்டாலும் அது நமக்கு பழகிறதுக்கு குறைஞ்சது 21 நாள் நமக்கு எடுக்கும். அப்போது நம்ம இது கஷ்டமாக தான் இருக்கும், அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். அந்த அன்கம்ஃபர்டபுள்குள்ளே போயிட்டு தான் அந்த கம்ஃபர்டபுள் வரணும். எனக்கு விஷுவல் வரல, டிஸ்ட்ராக்ட் ஆகுது. ஆரம்பத்தில் அப்படி தான் இருக்கும். ஆனால் 1 மாதம் நீங்கள் பண்ணும்போது அதில் நீங்கள் ப்ரோ ஆக ஆரம்பிப்பீங்க. அப்போது உங்களுக்கு அது கிளியராக வரும். அப்போது உங்களால் உங்களுடைய ஆள் மனதை ப்ரோக்ராம் பண்ண முடிஞ்சு அந்த விஷயம் உங்களுக்கு ஈஸியாக ஹேப்பன் ஆக ஆரம்பிக்கும். இதை விஷுவல் டெய்லி பண்ணுங்கள். ஓகே, 4th பாயிண்ட் என்ன அப்படின்னா, ரிலீஸ் நெகட்டிவ் தாட்ஸ் ஆர் பிலீவ். அப்போ நெகட்டிவான எண்ணங்கள், எதிர்மறையான எண்ணங்களை நம்ம ரிலீஸ் பண்ணணும். அதை நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ மற்ற டைமில் இந்த ப்ராக்டிசஸ் போக மீதி டைமில் இந்த நம்ம கவனிக்கணும். எனக்கு என்ன எண்ணங்கள் வந்துக்கிட்டு இருக்கு, எனக்கு என்ன உணர்வுகள் வந்துக்கிட்டு இருக்கு, நான் எப்படி நம்புகிறேன், எனக்கு இது கிடைக்கும்னு நம்புகிறேன்னா இல்லை கிடைக்காதுன்னு நம்புகிறேன்னா. அப்போ அந்த மாதிரி பகல் டைமில் நம்ம சாப்பிடும்போது என்ன எண்ணங்கள் ஓடுது, என்ன உணர்வுகள் இருக்குது, ட்ராவல் பண்ணும்போது எனக்கு என்ன எண்ணங்கள் இருக்குது, என்ன உணர்வுகள் இருக்குது, ஒருத்தவங்க கிட்டே பேசும்போது நான் எந்த மாதிரியான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறேன், இல்லை அதெல்லாம் உனக்கு செல்ஃப் டாக் எப்படி இருக்குது, இந்த மேனிஃபெஸ்டேஷன் நடக்காது, இன்னும் அந்த பர்சன் கிட்டேருந்து ஃபோனே வரல, இன்னும் அந்த பர்சன் கிட்டேருந்து காலே வரல அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இது எதிர்மறையான விஷயம், மேனிஃபெஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டான விஷயம். அப்போ மிக்ஸ்டு வைப்ரேஷன் யூனிவர்ஸுக்கு சென்ட் பண்ணுறோம். நம்ம எதை யூனிவர்ஸுக்கு சென்ட் பண்ணுறோமோ அதை தான் யூனிவர்ஸ் நமக்கு ரிட்டர்ன் சென்ட் பண்ண ஆரம்பிக்கும். அப்போ நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய உணர்வுகள், நம்மளுடைய நம்பிக்கைகள், நம்மளுடைய கற்பனைகள், நம்மக்கிட்ட பேசக்கூடிய விஷயங்கள், நம்மளுடைய வார்த்தைகள், நம்மளுடைய செயல்கள், இது எல்லாத்தையும் நம்ம கவனித்து எதெல்லாம் எதிர்மறையாக நமக்கு ஆப்போசிட்டாக இருக்கோ அதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சி சரி பண்ண இந்த ஆள் மனதை நம்ம 100% பாசிட்டிவாக நமக்கு என்ன வேணுமோ அதில் நம்ம ப்ரோக்ராம் பண்ணுறோம். அப்போ அந்த விஷயம் உடனே ஹேப்பன் ஆகும். 5th பாயிண்ட், ஆக்ட் அஸ் இஃப். இதை பற்றி நம்ம செப்பரேட்டாகவே வீடியோ நம்ம போட்டிருக்கோம். அந்த விஷயம் ஆல்ரெடி கிடைச்சிட்டா உங்களுடைய எண்ணங்கள், உணர்வுகள், நம்பிக்கைகள் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நீங்கள் நடந்துக்க ஆரம்பிக்கணும், அந்த மாதிரி நீங்கள் யோசிக்க ஆரம்பிக்கணும், அந்த மாதிரி நீங்கள் உணர ஆரம்பிக்கணும். அப்போ அந்த விஷயம் உங்களுக்கு உடனே நடக்கும். இதை எப்படி நான் பண்ணுறது, தெளிவாக வீடியோ இருக்குது. இப்போ நான் சிம்பிளாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். போன வாரம் நீங்கள் கமிட்டட் ரிலேஷன்ஷிப்குள்ளே போயிட்டீங்க, இல்லை போன வாரம் உங்களுக்கு மேரேஜ் அப்படின்ற ஒரு விஷயம் நடந்துருச்சு. இன்றைக்கி எப்படி திங்க் பண்ணுவீங்க, இன்றைக்கி எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? இன்னும் அந்த பர்சன் கால் பண்ணவே இல்லையே, இன்னும் மேனிஃபெஸ்டேஷன் நடக்கல, டவுட் வருமா, ஃபியர் வருமா? எதுவுமே வராது. ரிலாக்ஸாக அப்படி ஜாலியாக இருப்பீங்க. அந்த மாதிரி இப்போ ரிலாக்ஸாக இருக்க போகிறீங்க, ஜாலியாக இருக்க போகிறீங்க, ஹாப்பியாக இருக்க போகிறீங்க. அது ஆல்ரெடி நடந்துருச்சு. மைண்டில் ஒரு கார்னரில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு டே டைமை ப்ரெசென்ட்டில் லிவ் பண்ண போகிறீங்க. அவ்வளோதான் விஷயம். இந்த 5 பாயிண்ட்டை நீங்கள் ப்ரெசென்ட்டில் இந்த 5 பாயிண்ட்டை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி அண்ட் ப்ரெசென்ட்டில் லிவ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மேனிஃபெஸ்டேஷன் உடனே ஹேப்பன் ஆகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டாபிக்ஸில் வீடியோனா கமெண்ட் பண்ணுங்கள். அதுவும் நான் உங்களுக்காண்டி மேக் பண்ணுறேன். அண்ட் நிறைய கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது, அதையும் நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். பாய்.